இப்போ நம்ம கோதுமை கேக் செய்ய போகிறோங்க. 2 கப்பு மாவு எடுத்துருக்கிற கோதுமை மாவு. வாங்க வீடியோக்குள்ளே வாங்க இப்போ செய்யலாம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கிறேங்க. ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோடா போட்டுக்கலாங்க. கரும்பு சக்கரை சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க, ஊற்றிக்கலாம். நெய் 1 கப் ஊற்றிக்கலாங்க. நெய் தடவி வச்சுக்கோங்க. தோசையில் நல்லா தடவி வச்சுருங்க. ஊற்றிக்கலாங்க கலக்குனது. பாதாம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருள் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் வறுத்து போட்டுக்கோங்க. நெய்யில் 30 நிமிஷம் சிம்மில் வேக விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 30 நிமிஷம் இருக்கணும். கொஞ்சம் காயிடுச்சுங்க. இது கட் பண்ணி பார்க்கலாங்க. சூடாக இருக்குங்க, இன்னும் ஆற கூட இல்லை. பஞ்சாட்டு இருக்குதுங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.